ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, முலாம்பழ ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். முலாம்பழ ஜூஸ் குடிக்க நம்ம கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. கடை டேஸ்ட்டை விட சூப்பராக, அதே சமயம் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண முடியும். அது எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நடக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நடக்கல்லைக்கு பொதுவாக முந்திரியை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முலாம்பழத்தில் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸை நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெல் டைப்பில் கிடைக்கும். இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சப்ஜா சீட்ஸ் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், மேலே சும்மா டெக்கரேட்காக. கொஞ்சமாக நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது காய்ச்சின பால் தான். நீங்கள் பச்சை பால் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் ஃபேஸ் பேக் எதுவும் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கோட இந்த முலாம்பழ விதையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூலிங்கான வாட்டரை எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர் தான், ஆனால் அது கூலிங்காக எடுத்திருக்கேன். வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த முலாம்பழம், நெடக்கடலை பருப்பு, இஞ்சி, அதோட 2 டேபிள் ஸ்பூன் நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கூலிங்கான வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2-3 ஐஸ் கியூபை நான் கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் கிளாஸில் பாதி டம்ளர் இருக்கிற மாதிரி முலாம்பழ ஜூஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸை பாதிக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை ரெண்டுலேயுமே பாதி பாதி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கனாவே அது இந்த மாதிரி ஜெல் டைப்புக்கு நிறையா கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மீதி ஜூஸை கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தது ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க.